தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. செகண்ட் ரவுண்ட். கணக்கணியா ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள, நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே முடிவும். ஏனுங்க வந்துட்டீங்களா? கணிக்கணியா, நான் உன் கூட நல்லா இருக்கேன். நீ ஜெயிச்சுட்டு வா. அடி. சரிங்க சரி. நான் அங்க நிக்கிறேன், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கணிக்கணியா, நீ அடி வாங்குறத என்னால பார்க்க முடியல. எதுக்கு அடி கணிக்கணியா, எதுக்கு அடி? சரி. கொண்டி கொண்டி பாக்கும் சண்டை இறைச்சி. சூப்பர் அண்ணே, நான் சொன்னேன்ல நீங்க அவ கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவ ஜெயிப்பான்னு. இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்தவ இப்ப எப்படி திருப்பி அடிக்கிறான்னு பாருங்க. இது எல்லாமே நீங்க அவகிட்ட போய் பேசினதுனால மட்டும்தான் நடந்துச்சு. ஆமாமா, நீ சொன்னது சரிதான். கண்ணிக்கினியாளுக்கு தேவை வெற்றி கிடையாது, அவளுக்கு தேவை நான் தான். ஆமாண்ணே, அவ எவ்வளவோ பெரிய வெற்றி எல்லாம் பார்த்துட்டா. வேர்ல்டு சாம்பியன் அவ. அப்படிப்பட்டவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இதையே அவளால ஜெயிக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு புரிஞ்சது. அது நீங்க தானே தெரிஞ்சது. உங்களுக்காக உயிரையே கொடுப்பானு. அவளை நல்லா பாத்துக்கோங்க. சரிமா. அண்ணா, வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணிக்கினியால் தான் அதிக பாயிண்ட்ஸ்ல இருப்பா பாருங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட் இதுலயாவது ஒரு இதுல வந்துருவா பாருங்க. வெல் டன் மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால். Thank you sir. Winner announcement. The Great Karate Championship and the winner Mrs. Kannikiniyal from Tamil Nadu. தெரியும் கண்ணு. சூப்பர் சூப்பர் கண்ணு. ஹாப்பி ஃபார் யூ. அண்ணா, கண்ணு ஜெயிச்சிட்டா. நீங்க நினைச்ச மாதிரி அவ சாம்பியன் ஆயிட்டானே. கண்ணிக்கினியா, என்னங்க? கண்ணிக்கினியா, வாங்க இங்க வாங்க. அங்கயா? வேணால. ஐயோ அண்ணா, கண்ணு தான் ஆசைப்படுறால, போங்கண்ணே. மா, நான் எப்படிமா? வேணாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ கஷ்டப்பட்டு ஜெயிச்சா, அவளே தனியா கொண்டாடட்டும். அண்ணா, அவ கொண்டாட்டமே நீங்க தான், போங்கண்ணே. அப்படிலாம் போலாமாமா? ஏதாவது சொல்லிட போறாங்க. எவன சொல்ல போறான்? அவ கூப்பிடறால, போங்கண்ணே. அவ ரொம்ப ஆசைப்படுறா அவ கூட நீங்க இருக்கணும்னு. அவ வெற்றிக்கு காரணமே நீங்க தான். அதனாலதான் உங்களை பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. போங்கண்ணே. சரிம்மா. கண்ணிக்கினியா, என்னங்க, நான் ஜெயிச்சிட்டேனுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா ஆமா கண்ணிக்கினியா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு நினைச்சா. அதுவும் நம்ம தேசிய கொடியை வச்சுட்டு நீ நிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எனக்கு மட்டும் பெருமை சேர்க்கல, மொத்த இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்க. இன்னைக்கு குடியரசு தினம். அந்த தினத்துல நீ இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடியரசு தினத்துல நம்மளோட தேசிய கொடி உன் கையில சும்மா அப்படியே எத்தா பறந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, ஆமா. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணிக்கினியா. சரி, எல்லாரும் பாக்குறாங்க, உனக்கு அங்க அவார்டு தரத்துக்கு கூப்பிடுறாங்க, நீ போய் வாங்கிட்டு வா. என்னங்க, நீங்களும் வாங்க. எல்லாத்துக்கும் நான் வந்தா நல்லா இருக்காதுல, நீ போய் வாங்கிட்டு வா போ. சரிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால். சார், தேங்க் யூ so much சார். ஃபர்ஸ்ட்ல நடந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் நீங்க பண்ணலனாலுமே அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் சூப்பர் ஸ்மார்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ so much சார். தேங்க் யூ, மீன்ஸ் a lot. அப்புறம் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கிருக்கீங்க,
இருந்தாலும் இந்த அவார்டை பர்டிகுலரா நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். நான் என்னோட வேர்ல்ட் சாம்பியன் வாங்கினாலப்ப கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்படல. ஆனா இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட முதல் வெற்றி இது. அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த என் ஹஸ்பண்ட இங்க மேல கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர், கண்டிப்பா அவங்கள மேல வர சொல்லுங்க. ஏனுங்க வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார் வாங்க, உங்க வைஃப் பக்கத்துல வந்து நில்லுங்க. இல்ல இருக்கட்டும் சார். அட வாங்க சார். சார் உங்க மனைவி எப்படி எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்காங்களோ அதை விட நீங்களும் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க சார். எப்படி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு காரணம்னு இந்த சமுதாயம் சொல்லுதோ அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும், அதுவும் கல்யாணம் ஆன பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண், அதுவும் கணவன் முக்கியமான காரணமா இருக்கான் சார். இந்த சமுதாயத்துக்கு பெரிய ரோல் மாடலா இருக்கிற நீங்க கண்டிப்பா இந்த மேடையில ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசியே ஆகணும். நானா? ஏனுங்க பேசுங்க, எனக்காக பேசுங்க. சரிம்மா. நீங்க எதனால உங்க வைஃபை மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு அனுப்பியிருக்கீங்க? வேற ஏதாவது விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இது கராத்தே, அடிப்பாங்க. டோ இப்ப கூட உங்க வைஃப் அடி வாங்கினாங்களே, அதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல என்னோட பங்கு ஒண்ணும் இல்லைங்க. என் மனைவி ஆசைப்பட்டாங்க, அதுல நான் கூட நின்றுருக்கேன், அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும்னா இது அவள்கிட்ட இருந்துதான் எனக்கு வந்துச்சு. எனக்கு பிடிச்சது எல்லாமே அவ பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. எப்படி ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி முக்கியமோ அதே மாதிரி பொண்டாட்டிக்கு புருஷனுங்கிறவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா வகையிலும் தான். நான் ஒரு நல்ல ஆம்பளையா இருக்க விரும்பல, ஆனா நல்ல ஒரு புருஷனா இருக்க விரும்புறேன். என் கண்ணுக்கு நீயாளுக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். நல்லது சார், ரொம்ப ரொம்ப நல்லது. இத கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது உங்க 2 பேரோட புரிதல் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. இதே மாதிரி லைஃப் லாங் சந்தோஷமா இருங்க. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணிக்கினியால் ஆல் தி வெரி பெஸ்ட் மா. இதுக்கப்புறம் நீங்க நிறைய நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much for your words. விளாண்டு ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சார் நீங்களும் போங்க. சரிங்க சார். ஏனுங்க எப்ப வந்தீங்க? நான் காலையில இருந்து உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்க ஒரு வாட்டி கூட எடுத்து பேசவே இல்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்ப உங்களை நேர்ல பாப்பேன்னு சத்தியமா நினைக்கவே இல்லைங்க. இது கனவு மாதிரி இருக்கு எனக்கு. இரு இரு இரு, எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நீ முத ரூமுக்கு வா, இங்கே நிக்க வேண்டாம். எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலைங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன் நைட்டு தூங்கும் போது கனவு கூட வந்துச்சு, நான் ஜெயிக்கும் போது நீங்க என் கூட இருக்கணும்னு. ஆனா அந்த கனவு இப்ப பழிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்ப நான் காலையில போன் போடும்போது நீங்க எடுக்கலையே, வந்துகிட்டு இருந்தீங்களா? அடியே இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா நான் எதுக்கு தான் பதில் சொல்றது? எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், நீ மேல வா. சரிங்க வாங்க போலாம். என்ன சேவா? சுடரம்மா, என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அதுவா, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ற சேவா. காலையில எந்திரச்சு வாக்கிங் போயிட்டு வந்தேன், அப்படியே இங்கே உட்கார்ந்துட்டேன். ஆமா, எப்போதும் காலங்காத்தால கரெக்டான டைம்க்கு கத்திடுவ, இன்னைக்கு என்ன கூவவே இல்ல? அதுவா, நைட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சுடரம்மா தூங்கறதுக்கு. அதான் காலையில மறந்து போய் நல்லா தூங்கிட்டேன், கூவ மறந்து போட்டேன். நீங்களும் எங்கள மாதிரி வர வர சோம்பேறி ஆயிட்டே வரீங்க. என்ன பண்றது சுடரம்மா, உங்களுக்கு மட்டுமா காலம் மாறுது? எங்களுக்கும் தானே மாறுது. அது சரி. ஆமா, இது என்ன எனக்கு மண்டையில கொண்டை இருக்கிற மாதிரி உங்களுக்கும் மண்டையில கொண்டை இருக்குது? லே சேவா, உன்னோட கொண்டை வேறடா, இது குல்லா. ஒரே பனியா இருக்கு, அதான் தலைக்கு இறக்க கூடாதுன்னு குல்லா போட்டு வாக்கிங் போயிட்டு வரேன். ஓஹோ, ஆனா பாக்குறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்கீங்க. வேணும்னா ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்களே, அப்படியே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஏண்டா உனக்கு கூட செல்ஃபி எல்லாம் தெரியுதா? நல்ல டெவலப்மென்ட் தான். செல்ஃபி எல்லாம் தெரியுதாவா? நான் போனே வச்சிருக்கேனே. என்னடா சேவா, போன் வச்சிருக்கியா? சொல்லவே இல்ல. சரி நம்பர் கொடு, அப்பப்போ உனக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். அட முட்டாள் சுடரம்மா. முட்டாளா? ஆமா, பிறகு நான் வச்சிருக்கிற போன்ல யார்ட்டையும் பேச முடியாது. என்கிட்ட இருந்து யாருக்கும் போன் போவாது, மத்தவங்கள்ட்ட இருந்து யாருக்கும் எனக்கு போன் வராது. அது என்னடா அது, உலகத்துல இல்லாத போனு? அது ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் காட்டோரமா அப்படியே சுத்திக்கிட்டு திரிஞ்சேன். அப்போ ஒரு வயசு பையன் ஒரு போனும் சார்ஜரும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு கிடந்தான். சரி, அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நேரமா பார்த்து போனையும் சார்ஜரையும் சுட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் சிக்கிருந்த குழம்பு வச்சிருப்பாயிலே. நான் யாரு? சேவா
ஓடிட்டனே. அந்த பயலால பிடிக்க முடியல. நானும் ஓடி வந்துட்டேன். இப்ப அந்த போனை தான் சார்ஜர் போட்டு அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிடுவேன். தினமும் அதுல அலாரம் வச்சுட்டு தூங்குவேன். அது காலையில அடிக்கும், நானும் எந்திரிச்சு கூவுவேன். நேத்து வைக்க மறந்து புட்டேன். ஆசதியில காலையில படுத்து தூங்கிட்டேன். ஏண்டா சேவா, நீ கூவுறத பார்த்து ஊரே எந்திரிச்சிட்டு இருக்கு. நீ என்னடா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்க? டெக்னாலஜி சுடரம்மா, டெக்னாலஜி. அம்மா, இவன் கரண்ட் கம்பியில சாக்கடிச்ச காக்கா மாதிரி வந்து நிக்கிறா. அடியே அம்மா. ஏய், எதுக்குடி அழுவுற? என்னன்னு சொல்லிட்டு அழுவு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன்னைய நானும் கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏமா? ஏண்டி, ஒரு கல்யாணம் ஆன பொம்ப நாட்டி காலையில அடுப்புல இருப்பான்னு பார்த்தா இப்படி கடுப்புல வந்து நிக்கிறியே, என்னன்னு சொல்லு. ஐயோ, இப்படி மொக்க காமெடி போட்டுட்டு இருந்த வாய்க்குள்ள குச்சி விட்டு ஆட்டிடுவேன். சரிடி, சொல்லு என்னன்னு. அம்மா, நான் ஒரு கனவு கண்டேம்மா. அது பழிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கனவா? என்னடி கனவு? அது அம்மா, பகல் கனவு வேற, பயமா இருக்குமா. என்னன்னு சொல்லி தொலைடி. அது பாம்பு வந்து என்ன கடிக்கிற மாதிரி கனவு கண்டேம்மா. ஹே, நல்ல கனவா தானடி கண்டிருக்க, அதுக்கு எதுக்கு பயப்படுற? நல்ல கனவா? என்னம்மா சொல்ற? அடியே, பாம்பு கனவுல வந்து கடிக்காம தான் போக கூடாது. கடிச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பாம்பு கண்டிப்பா கனவுல கடிச்சிடணும்னு எல்லாரும் வேண்டுவாங்க. நீ என்னடி கரெக்டான கனவை கண்டுட்டு இப்படி வந்து பயந்துட்டு இருக்க? ஏய், என்னடி ஆச்சு? அன்பினியா, வாங்க. பொன்னிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உட்காருங்க. இல்ல பரவாயில்லப்பா, இருக்கட்டும். பிளட் கொடுத்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க போல. ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரவா? டயர்டா தான் இருக்கு. உள்ள கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போயிட்டு வரேன். பொன்னிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம், நானும் வரலாமா? ஆமா, மாறன்மொழி அப்புறம் அல்லி இவங்கெல்லாம் எங்க? பொன்னிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அவளுக்கு போடுறதுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் கேட்டு இருந்தாங்க. அது வாங்கறதுக்காக 2 பேரும் கடைக்கு போயிருக்கிறாங்க. ஓ, அப்போ பொண்ணுகிட்ட யாராவது இருக்கணும்ல. நான் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வேணும்னா போப்பா. சரி, பார்த்து பத்திரம். சரிப்பா. அல்லி, ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? நான் என்ன கேட்டேன்? ஏடா, பானிபூரி சாப்பிட நேரமாடாது. இப்ப போய் பானிபூரி வேணுமா சோளாபூரி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய், சும்மா காமெடிக்கு கேட்டேன்ல. பிறகு எப்ப பாரு மூஞ்சி இப்படி சோகமாவே வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கூட வரதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேச முடியுது? எனக்கு ஒரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. பொன்னி பாவம்டா, அவளுக்கு இப்பதான் ஆபரேஷனே பண்ண போறாங்க. இந்த வயசுல அவளுக்கு இதெல்லாம் தேவையா? அவ மட்டும் எப்ப பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. சரி, அவ அப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கான்னு நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிருமா? இங்க நான் ஒன்னும் சிரிச்சிட்டு சந்தோஷமா கும்மாலம் போட சொல்லல. நம்மளோட மூஞ்ச பார்த்தாவது அந்த புள்ளைக்கு ஒரு தைரியம் வரணும். அதை விட்டுவிட்டு நம்ம இப்படி மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை நம்மள பார்த்து என்ன நினைக்கும்? நம்மளால எல்லாருக்கும் கஷ்டம் தானே நினைக்கும். அதனாலதான் சொல்றேன், நல்லாரு, பொண்ணுக்கு ஒண்ணும் ஆவாது. உளுந்த வேகத்துல முகத்துல நிறைய கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்திருச்சுன்னு சொன்னாங்க. அதுதானே ஆபரேஷன் பண்ணி எடுக்க போறாங்க. மத்தபடி அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீ சொல்றது சரிதான் மாறா, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளைய பாக்குறப்பெல்லாம் அது சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டம் தான் என் முகத்துக்கு முன்னாடி வருது. ஏறு, உனக்காவது அந்த புள்ள பள்ளிக்கூடத்துலதான் பழக்கம். ஆனா எனக்கு சொந்தக்கார புள்ள. பிறந்ததுல இருந்து நாங்கெல்லாம் ஒன்னாதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும் மனசுக்குள்ள. நீயும் இப்படி கிடக்குற. அன்பினியா அதுக்கு மேல வருத்தப்பட்டு இருக்கான். உங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னா நானாவது கொஞ்சம் தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசுறேங்கிறதுக்காக எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாமலாம் இல்ல. வருத்தப்பட்டுட்டே இருந்தா இப்படியே இருக்க வேண்டியதுதான். சரி வா, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இந்த மாத்து துணியை போடணும்னு சொல்லிருக்காங்கல்ல, லேட் ஆயிர போகுது, போய் கொடுத்துடலாம். லே, பஸ் வந்துருச்சு பாரு, ஏறலாம். ஆமாலே, இந்த பஸ் தான். வா. ஒரு நிமிஷம். என்னடா அல்லே, உங்க பாரு யார் வரானு? யாரு? ஐயோ, இவரா? இவர் எப்படி இங்க வந்தாரு? அல்லே, பப்பா இல்லம்மா, அப்பா. சொல்லு. உங்க அப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு வழி இல்லையே, கூப்பிட்டு தானே ஆகணும். லே, சும்மா இருடா. அப்பா. அல்லே, என்னம்மா இங்க நிக்கிற?
ஆமா, இந்த சட்டி மண்டை எதுக்கும் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? ஏதாவது வம்பிழுத்துட்டு இருக்கானா? சொல்லு, இந்த சட்டியை போட்டு ஒரே உடையா உடைச்சிடுறேன். உங்க பொண்ணு அப்படியே வம்பிழுத்துட்டாலும் இந்த அம்மா ஊர் உலகத்தையே வித்துட்டு வந்துரும். இந்த அம்மாவை நாங்க வம்பிழுக்கிறமாக்கோம். பிறவு எதுக்குடா? 4 பேரா தானே வந்தீங்க, 2 பேர் மட்டும் நிக்கிறிய. எங்க பொண்ணு அன்பினியாவையும் காணா. அப்பா அது வந்து ஏங்க அது இருக்கட்டும், எங்க அண்ணி ஊர்ல இருந்து வந்துருச்சா? கராத்தேக்கு மும்பைக்கு போயிருந்துச்சு. எங்க அண்ணன் மாலையெல்லாம் கழட்டிட்டானா? பேசவே இல்ல. அதெல்லாம் சொல்லுங்க. எங்க அம்மா எப்படி இருக்குது? லே, உன் வீட்டு கதையை சொல்றதுக்கு தான் நான் ஊர்ல இருந்து சென்னை கிளம்பி வந்தனா? ஹோ, ஒருவேளை சென்னை கலெக்டர் பார்க்க வந்தீங்களோ? அப்படின்னா போங்க போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான வேலையால வந்திருப்பிய. லே, ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா வாயை கிழிச்சுட்டுருவேன். போலாங்கிட்டு. நான் என் புள்ளைய பார்த்து கையோட கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். கையோட கூட்டிட்டு போறீங்களா? ஏமா அப்படி என்ன அவசரம்? அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் என் புள்ளைகிட்ட பேசிக்கிறேன். அப்பா என்னாச்சுப்பா? எதுக்கு என்ன கூட்டிட்டு போலான்னு வந்திய? அது ஒண்ணும் இல்ல அல்லி, உங்க அம்மா தான் அமுச்சு விட்டுச்சு. இது தமிழ் பையலும் குழலையும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்ததை உங்க அம்மா கண்ணால பாத்து பிடிச்சு தமிழ் வேற திமிரா பேசிவிட்டான். நான் என்ன ஆனாலும் சரி குழலையே தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு சும்மா விடுவோமா நாங்க? என்னைக்கா இருந்தாலும் உனக்கும் தமிழுக்கு தானே கல்யாணம் பேசி வச்சிருந்தோம். அது இப்பவே முடிச்சு போடலான்னு தான் கையோட கூட்டி அரை சொன்னுச்சு. அதுக்கு தான் வந்தேன். அப்பா இருக்கிற நிலைமை புரியாம பேசுறிய. என்ன நிலைமைய வேணா இருந்துட்டு போட்டான் அல்லி. நீ வா, இப்பவே பஸ் ஏறி போவானோ. ஐயோப்பா நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கப்பா. கேரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா கல்யாணம் வேணான்றத மட்டும் சொல்லாத. ஐயோ அதை விட முக்கியமான விஷயம்ப்பா. அதை விட முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுது? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ கிளம்பு. ஐயோ அப்பா, பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவளுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு மாத்துறதுக்கு துணி வாங்கிட்டு போலாம் தான் நானும் மாறனும் கடைக்கு வந்தோம். என்னம்மா சொல்ற? பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். பாவம் பாவ பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. எந்த ஆஸ்பத்திரிமா? பக்கத்துல தான்ப்பா. சரி வாங்க, வாங்க போய் பார்க்கலாம். சரிப்பா.